கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவைட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 136 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 136 வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் அடியெடுத்து வைக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 5 மாதம் அற்புதமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 5 மாதம் அநேக நன்மைகளை நாம் கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதான பல காரியங்கள் நம்மை திடுக்கிடச் செய்தாலும் கடவுள் ஏனோ நம்மீது இன்னும் அன்பாக, கிருபையாக, பொறுமையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த 5 மாதத்தில் எந்தவிதமான குறைவுகளும் இன்றி ஏற்ற நேரத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடவுள் நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் நன்மை செய்திருக்கிறார். இன்னும் நம்முடைய ஊழிய பாதையில், குடும்பங்களில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு அடிப்படை காரணம்தான் உண்டு. அது என்ன? இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்றெல்லாம் நாம் கேட்கும் பொழுது பல விதங்களில் சொல்ல முடியும். கடவுள் எனக்கு இவ்விதமாக இருக்கின்றார், கடவுள் எனக்கு இன்னாராக இருக்கின்றார் என்றெல்லாம் குறிப்பிட முடியும். ஆனால் கடவுளை ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு வார்த்தையில் அவரை குறித்து நாம் சொல்ல வேண்டுமென்றால் தாவீது குறிப்பிடுகிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே அவருடைய இரக்கம் என்கிறதான, அந்த உதவி என்கிறதான, அந்த பிரதிபலன் எதிர்பாராத அன்பை குறிக்கிறதான அந்த கிருபை இருக்கிறதே, அந்த கிருபை என்றும் உள்ளது. மாறாத கிருபையாக, நம்மை வழிநடத்துகிற ஒரு கிருபையாக, நம்மை போஷிக்கிற கிருபையாக, நம்மை தாங்குகிற கிருபையாக ஆண்டவருடைய ஒத்தாசையானது என்றும் இருக்கிறது. ஒருவேளை மாதங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், நாட்கள் மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை என்ன செய்கிறதில்லை? ஒரு நாளும் மாறுகிறதில்லை. ஆம், இந்த மாறாத கிருபை என்று நாம் பேசும் பொழுதே நமக்கு நினைவில் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறதல்லவா? அது புலம்பல்லே எரேமியா சொல்லுவார், அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அது காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 2024 ஆண்டை துவங்கி 5 மாதத்தை கடந்து இந்த 5வது மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வந்து நிற்கிறோம் என்றால் இதற்கு ஒன்றுதான் அடையாளம். அது என்ன? அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. கடவுள் நம்மீது வைத்ததான இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அந்த முடிவில்லாத இரக்கத்தை கடவுள் நம்மீது காண்பித்திருக்கின்றார். ஆகையால் இது அற்புதமாக இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு முன்பதாக தாவீது சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஏன்? இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். ஆகையால் இந்த ஆண்டவருக்கு நன்றியை, துதியை, ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள் என்று கடவுள் சொல்லித் தருகிறார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபைக்கு, ஆண்டவருடைய இரக்கத்திற்கு, ஆண்டவர் செய்கிற ஒத்தாசைக்கு ஈடாக நாம் எதை கொடுக்க முடியும்? நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை, நம்மிடத்தில் இருக்கிற மற்றதான செல்வங்களை கொண்டு போய், ஆண்டவரே இதோ உம்முடைய அன்புக்கு ஈடாக, உம்முடைய கிருபைக்கு ஈடாக நான் இதை தருகிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது.
ஆகையால் தான் இதே தாவீது சொல்லுவார், கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் அவரை தொழுது கொள்ளுவேன், அவரை துதிப்பேன், என்றும் நான் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த நன்றி நிறைந்த இருதயத்தை மாத்திரம். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டவரே மாதத்தை கர்த்தாவே நாங்கள் தொடங்கினோம். இந்த 5வது மாதம் அதை நடத்தினீர். இன்றைக்கு அதை முடிக்கின்ற தருவாயிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டின் 5 மாதத்தை நாங்கள் தாண்டி விட்டோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராக இருந்து எங்களை நடத்தினீர். எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவின்றி காத்து கொண்டீரே. தொடர்ந்து திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.